உடம்புல ஹார்ட்ல ப்ராப்ளம், ஹார்ட் ஆபரேஷன் பண்றேன்னு வர்றவங்களுக்கு உயிரை காப்பாத்துற அந்த ஹார்ட் ஆபரேஷனை பண்றதை விட்டுவிட்டு 6-7 காஸ்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணி விட்டு அனுப்புனா எப்படி இருக்கும்? உயிரே இல்ல, நான் அழக வச்சு என்னடா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி 6-7 நலத்திட்ட உதவிகள் கொண்டாட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியல? அவங்க கேட்கிற கோரிக்கையை நிறைவேற்றாம நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. 13 நாளா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் மாளிகைக்கு வெளியில, அதாவது ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இந்த மாதிரியான போராட்டம் நடக்கிறதுனால போக்குவரத்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று போடுறாங்க, தேன்மொழி அப்படின்ற ஒரு அந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாப்லனா, போராடுறதுக்கு அந்த இடத்துல அனுமதி கிடையாது, அவங்களை கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லைன்னா கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஆர்டர் வருது. இதன் அடிப்படையில் நேற்று இரவு, அதாவது இன்னைக்கு காலையில், இன்னைக்கு ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு நல்ல இரவுல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போலீஸ் போய் அந்த தூய்மை பணியாளர்கள் யாரெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள பூரா வலுக்கட்டாயமா பஸ்ல ஏற்றி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது தான் நீங்க பாத்துக்கிட்டு. இவ்வளவு நாள் 13 நாள் 14 நாளா போராடிட்டு இருக்காங்க. இறங்கி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி இருந்திருக்கணும். இதை நாங்க பண்ண போறோம்னு சொல்லி இருந்திருக்கணும். அல்லக்கை மாதிரி 2 பேரை அனுப்பி விட்டு பதில் சொல்ல சொன்னா என்ன? கேள்வி கேட்டா தௌலத்தா பதில் சொல்ற தௌலத்து சேகர் பாபுவையும் கூடவே பேச தெரியாத ஒரு தற்கூரியை அனுப்பி வச்சிருக்காங்க. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம எங்க தலைவர் வந்து தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டாரு, பிரியாணி சாப்பிட்டாருன்னு தேவையில்லாத டயலாக் எல்லாம் பேசி கடைசியில ஒரு லைன், இது என்றும் உங்களுடன் உங்களுக்காக நிற்கும் எளிமையான அரசு. ஏன் அந்த எளிமையான அரசை நடத்துற அந்த எளிமையான முதல்வர் ஏன் இந்த 13 நாள் வந்து அந்த மக்களை பார்க்கல நேர்ல?